ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்ட் சர்வைவல் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நான் எபிசோடாக பாட போகிறேன். இதான் டே 1. நான் இந்த டே 1ல் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பட் நான் இது சீக்கிரமாக முடிக்கிற மாரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எங்கே ஸ்பான் ஆகிறோன்னு பார்க்கலாம். இது எங்கேயோ நம்மளை ஸ்பான் பண்ணி விட்டுருக்கு. இங்கே ட்ரீ இருக்குது. பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த ட்ரீ மட்டும் இப்போதைக்கு கட் பண்ணி வில்லேஜ் கிடைக்குதா பார்ப்போம். இல்லைன்னா டூல்ஸ் செஞ்சு பெட்டு வச்சு செய்யணும். இப்போ நான் முதல்ல வுட்டு கட் பண்ணலாம். சாப்பிங் வுட் சாப் சாப் சாப். இப்போ நம்ம எங்கேயாச்சும் போய் முதல்ல வில்லேஜ் கிடைக்குதான்னு தேடலாம். வில்லேஜ் தேடலாமா இல்லை முதல்ல வீடு செய்யலாமா? எனக்கு ஐடியாவே இல்லை. இந்த மவுண்டைன் மேலே வீடு கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே நெதர் போர்ட்டல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறது வில்லேஜ். நீங்கள் பார்த்தீங்களா? நான் நிஜமாக சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணல. நான் சும்மா தான் சொன்னேன். என் சீட் கூட போடல. எப்படி வில்லேஜ் கிடச்சதுன்னே தெரில. நம்ம முதல்ல நெதர் போர்ட்டில் போய் லூட் பண்ணிடலாம். நெதர் போர்ட்டில் நல்லதாக ஏதாச்சும் கிடைக்கும். நான் எதுவே பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம முதல்ல அதை லூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வில்லேஜ்லேருந்து ஒரு வீடு ஆட்டையை போட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு என்ன கொடுத்துருவோம், எஃபிஷியன்சி 3 ஓடும். இது வர அன்பிரேக்கிங் 2 பிக்காக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டூல் இது கொடுத்துருக்காங்க. இந்த புது அப்டேட்டில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ நம்மளுக்கு நெதர் போர்ட்டல் எல்லாம் நம்மளுக்கு லோட் ஸ்டோன் கிடைக்கும். அது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லப்போனால். இப்போ கோல்டன் பூட்ஸ் அது என்ன அப்டேட், ப்ரொஜெக்டைல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது. நம்ம முதல்ல ஏதாச்சும் வீடு ஆட்டையை போடலாமா இல்லைன்னா நம்மளே செய்யலாமா பார்ப்போம். இல்லை, இப்போ நம்ம முதல்ல டே 1ல் ஒரு வீட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நாள் இருக்கும், ஒரு ஆட்டையை போட்டுடலாம் ஒரு நாளைக்கு மட்டும். டே 2 இல்லை டே 3ல் நான் ஒரு புது வீடு கட்டி காமிக்கிறேன். முதல்ல நம்மளுக்கு இந்த வீட்டில் இருக்க லூட்டெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த வீட்டில் எதுவும் இல்லை. மேலே வர ஃப்ளோர் போகுது. இந்த வீட்டில் எதுவுமே இருக்காது. பார்க்க தான் மாடர்ன் வீடு மாரி இருக்குது. ஆமாம், எதுவுமே இல்லை. நம்ம இப்போதைக்கு நம்ம வீடு மட்டும் தேடலாம். நல்ல விதாக கிடைக்கும். எங்கே இது பிளாக் ஸ்மித்து? இதுக்கு செம்ம லூட்டு. இதுலையாச்சும் ஏதாச்சும் நல்லா இருக்கணும். இப்போ டைமண்ட் கூட கிடைச்சா நல்லாயிருக்கும். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அயனாக இருந்தால் கூட பரவாயில்ல, மோஸ்ட்லி அயன் தான் இருக்கும். 3 டைமண்ட். நான் சும்மா தான் சொன்னேன். ஒரு பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேண்ட்டு, லெகின்ஸு, 2 கோல்டு இங்கேட்டு, ஆப்பிள் சாப்ளிங் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துப்போம். இப்போவே நம்ம ஒரு பிக்காக் செய்கிற அளவுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு பிளாக் ஸ்மித்து. இதில் எவ்வளோ தான் பிளாக் ஸ்மித் இருக்கோ தெரியலையே. மோஸ்ட்லி 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஒன்று இருந்ததுன்னா செம்மையாக இருக்குங்க. நான் நினச்சி கூட பார்க்கல 2 பிளாக் ஸ்மித் இருக்குன்னு. நான் எதர்ச்சியாக இந்த வீடை லூட் பண்ண தான் வந்தேன். இங்கே முதல்ல பார்க்க வீடு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தது தெரியுது பிளாக் ஸ்மித்துனே. நம்ம முதல்ல ஒரு வீடு ஆட்டையை போடணும். அதுக்கு நம்ம ஒரு நல்ல வீடு கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் போகிறதுக்கு வழியே இல்லையா? நம்ம இப்போ மேலே போயிட்டு டப்புன்னு வீடெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏதாச்சும் வீட்டில் நல்ல லூட் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த வீடு கீழே இருக்காது, வேணாம். நம்ம தனியாக ஒரு வீடு கட்டலாம். இந்த வீடு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த வீடு தான் தன்னந்தனியாக இருக்குது. நம்ம இப்போ அங்கேயே போயிடும். இந்த பார்க் ஒரு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்பலாம். டிங் டங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோம். அதுக்கு இந்த ஸ்பீடை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த வீடில் தான் தங்க போகிறோம். இது கீழே போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். இந்த மவுண்டைன் வழியாக வரணுங்க. பரவாயில்ல, நம்ம இப்போ நம்மளோட வீடு இதான். இந்த வீட்டில் யாராச்சும் இருந்தீங்கன்னா பாய் பாய். இப்போ நம்ம இதை உடச்சி நம்மளுக்கு இப்போ நம்ம பிடிச்சது எல்லாத்தையும் செய்யலாம். எங்கே நான் இன்னும் ஆரம்பிச்சதுலேருந்து கிராஃப்டிங் டேபிள் கூட செய்யலை. பேசிக் டூல்ஸே செய்யலாமல் இருக்கேன். நான் எவ்வளோ பெரிய முட்டாள். என்னங்க இல்லை இத்தனை பெட் இருக்குது. இத்தனை பெட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஒரு பெட்டு போதும். இதில் ஒரு பண்டில் இருக்குது. பண்டிலுக்குள்ளே பண்டிலை நான் போடலை. இது நம்மளே குழப்புது.
இப்போ இதுக்குள்ளே ஒரு பண்டில் இருக்கா? நான் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சாங்க. இது வைக்க முடியாது போல். நான் பண்டிலுக்குள்ளே பண்டிலாக தான் போட முடியும். சரி, நம்ம முதல்ல இந்த ஆப்பிளை கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபுட் சோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்போம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இன்னும் பெரிய வீடியோஸ் போட. நான் டே 2 வேணும்னா எல்லோரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாங்க, நான் கன்ஃபார்ம் போடுவேன். இப்போ நான் அந்த பெட் பொசிஷனை எப்படி மாற்ற போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல போய் ஒரு வுட்டை கட் பண்ணிவிட்டு வாங்க. முதல்ல இருங்க, நம்ம கிராஃப்டிங் ரெசிபிலாம் இங்கே மேலே வச்சுக்கலாம். இங்கே செஸ்ட்டு இருந்தது. இப்போ நம்ம நடுவில் ஒரு ஃபர்னஸ் வைக்கலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் ஃபர்னஸ் செய்யலை. பட் இப்போதைக்கு நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சு இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கு செஞ்சுட்டு டூல்ஸில் போயிட்டு நம்ம என்னென்ன செய்ய முடியும்னா நம்ம அயன் ஸ்வாட் கூட செய்ய முடியும். ஒரு ஆக்ஸு எல்லாம் போச்சு. நான் என்னன்னு நினச்சேன், அயன் ஆக்ஸ் பரவாயில்ல, இப்போதைக்கு வுட் கட் பண்ணுறதுக்கு அது போதும். நம்ம முன்னாடியே டைமண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் நான் இந்த டைமண்ட் மட்டும் கண்டுபிடிக்க போகல. நான் ஓனாகவே ஒரு டைமண்ட் வந்து கேவில் போய் கண்டுபிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு எபிசோடு டே 6 அதில் மாதிரி வரும். ஆனால் கன்ஃபார்ம் நான் போடுவேன், எதையும் போடாமல் இருக்க மாட்டேன். இப்போ நம்மளுக்கு கிடச்ச ஆர்மர் போட்டுடலாம். நான் அந்த லோட் ஸ்டோன் வேறு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பண்ணணும். அது வச்சதுக்கப்புறம் காம்பஸ் வேறு செய்யணும். இப்போதைக்கு நம்ம ஒரு பண்டிலு ஆப்பிள்ஸ் இங்கே வச்சுப்போம். இப்போ இந்த செஸ்ட்டில் வந்து இந்த பண்டிலை வந்து இங்கே போட்டுட்டு இந்த ஃபுட் சோர்ஸ் இங்கே போட்டுக்கலாம். இப்போ இது இங்கே போட்டுட்டு லோட் ஸ்டோனை இங்கே போட்டுட்டு இங்கட்ஸ்லாம் இங்கே போட்டுட்டு இந்த பெட்டு இவ்வளோ வச்சுருக்கா. இது எண்டர் ட்ராகன் அடிக்க வேணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் வேணும்ல. இப்போ நம்ம கிடச்சது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஃபுட் எதுக்கும் கொஞ்சம் எடுத்துப்போம், தேவைப்படும். ஒரு பண்டிலும் எடுத்துப்போம். இன்னும் ஒரு இடம் காலியாகி பரவாயில்ல. இப்போ நம்ம இப்போ வுட்டெல்லாம் சாப் பண்ணுவோம். இப்போ நம்ம வுட் இல்லை, நம்ம அவ்வளோ வுட்டே இல்லைங்க. இங்கே நான் ஒரு ட்ரீ ஃபார்மர் கூட என்ன ட்ரேட் பண்ணுவேன். ஒன்று கூட ட்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு பிடிக்கல. முதல்ல கீழே இறங்குவோம். இந்த ட்ரீயே இல்லைங்க, என்ன பண்ணுறது. இப்போதைக்கு நம்ம ட்ரீ அந்த பக்கம் தான் போய் பறிச்சிட்டு வரணும். நம்ம அந்த பக்கம் படிக்க முடியாது. திரும்பி எங்கேயே போயிட்டுருக்க முடியாத காரணத்தினால் நம்ம இந்த 2 வீட்டில் எங்கேயோ சாப்ளிங் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓக் ட்ரீ சாப்ளிங் அதை எடுத்து நான் வந்து நட்டுடலாம். இங்கே இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் பார்த்தோம், அதையும் எடுத்து நான் வந்து நட்டுடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எங்கே நைட்டாக போகுதுங்க. நான் இன்னைக்கு அவ்வளோவா எதுவுமே பண்ணலை. இப்போதைக்கு நான் வந்து இந்த ட்ரீ மட்டும் வச்சுட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் டே 2ல் உங்களுக்கு என்னென்ன நான் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். பட் நான் வந்து அதை ஆஃப்லைனில் விளையாடும்போது சில அப்கிரேட்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். அதில் நான் அப்புறமேல் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஆஃப்லைனில் நான் விளையாடும்போது நான் உங்களுக்கு எபிசோடாக தானே போடணும், அதனால தான். இப்போ நம்ம இருக்கிற ட்ரீ எல்லாம் இங்கே ஒரு ட்ரீ வச்சுட்டு இங்கே ஒரு ட்ரீ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு எப்படி சொல்ல ஃபார்மரோட இன்னொரு வகை. நம்ம ட்ரீ இருந்தால் தான் நம்மளால மூச்சு விட முடியும். பட் மைன்கிராஃப்டில் அப்படி இல்லை, ட்ரீ இல்லைனாலும் மூச்சு விடலாம். ஆனால் இல்லைன்னா லாஜிக்னே புரியல. இப்போதைக்கு நைட்டாக போகுது. நான் போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஒரு மரமாச்சு வளர்ந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீ எவ்வளோ வச்சுருக்க உள்ள? கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இவன் ஒன்றுத்தை கூட வளர்க்கலங்க. நான் என்னத்தான் பண்ணுவேன். நம்ம ஒரு சாப்ளிங் மட்டும் எடுத்து இதுக்குள்ளே போட முடியும்னு நினைக்கிறேன். போட முடியல நம்ம அங்கேயே வச்சுக்கலாம். போட்டுட்டேன். இவன் நம்ம இதுமாதிரி அவன் திரும்பி வந்து வச்சுக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே ஒரு போன் மில் வச்சு செஞ்சிடணும். இப்போ நான் டப்புன்னு இதை வந்து என்னோடய எல்லா சீடையும் எடுத்துடுறேன். ஏன்னா எடுத்துகிட்டு அந்த காம்போஸ்டரில் போட்டு நம்ம ஒரு போன் மில்லை வச்சு செஞ்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு போன் மில்லை வச்சு ஒரு மரமாச்சு வளர்க்க வைக்க முடியுதான் பார்க்கலாம். ஏங்க இதில் வளர இப்போ நம்ம இந்த சீடெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம கிடைச்ச வரைக்கும் ஒரு போன் மில் வச்சு கிடைக்குதா பார்ப்போம். ஏங்க இன்னும் கொஞ்சம் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு போன் மில் கிடச்சிருச்சுங்க. சூரியன் நேரம் போதே எங்க செட்டே ஆளுங்க போங்க. இப்போ நான் இப்போதைக்கு நம்ம நைட்டு போய் தூங்கிட்டு எங்க டே 1 இதோட முடியும்னு நினச்சிங்கன்னா முடியாது. நான் அந்த ஒரு மரத்தை வளர வச்சுட்டு வரேன். இந்த நைட் ஆக மாட்டேங்குதுங்க, என்னங்க பண்ணுறது?
அவனே தூங்குறான், அப்போ என்னால் தூங்க முடியல. என்னது இது? யூ கேன் ஒன்லி ஸ்லீப் அட் நைட். இப்படி தொலைதலாம் பார்த்துறான். இப்போ நம்ம தூங்க முடியுதா பார்க்கலாம். தூங்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஒரு மரத்தை வளர வைக்கணும். ஒரு மரம் வளர்ந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. இந்த ஃபார்மர் ஏதோ யோசிக்கிறான். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த சீடி அவனாச்சும் வளர்த்து வச்சுருப்பான், அதில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது சொல்லலாம். ஐயோ போயிடுச்சு. இப்போ நம்ம எதனா ஆட்டையை போடுறோம். எனக்கு ஆட்டையை போடுறதோட வேலையை கேட்டிங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் அதான் உண்மை. பிகாஸ் அது நல்லாயிருக்கும். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம இன்னும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதுவே போதும்னு நினைக்கிற எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பத்தாதுங்க, கிடச்சிருச்சுங்க. இருக்கிறதையே போட்டுட்டு அந்த போன் மேலே எடுத்துக்கலாம். இப்போ போயிட்டு இந்த ஒரு மரத்தை வளர வச்சுட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் முடியும். அடுத்த எபிசோட்லையாச்சும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த என்னங்க இது இன்னும் வரைக்கும் ஒன்று கூட வளரல இல்லைங்க. நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த டே 2 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் லைட் ஸ்பீட் கேமிங்.